Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஇ சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைங்க மெட்ரிகுலேஷனில் வந்து ஃப்ரீயாக எஜுகேஷனுக்காக வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஆர்டிஇ மூலிமா உங்களுடைய குழந்தைகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்காக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஃபீஸ் வந்து வாங்கக்கூடாது. அதாவது கோர்ஸ் ஃபீஸ் வந்து வாங்கக்கூடாது. மற்றபடி அதர் ஃபீஸாக இருக்கக்கூடிய இந்த வேன் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, இந்த அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து கோர்ஸ் ஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது. பட் அப்படி வாங்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு நடக்கிறத தவிர்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் இதுக்கு வந்து எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஏதாச்சும் வந்து லெட்டர் எழுதி எங்கேயாச்சும் அலையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆர்டிஇயில் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அதாவது ஃபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் ஆர்டிஐ இல்லை, நீங்கள் 25% போக மீதி அமௌண்ட் நீங்கள் கட்டணும், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட் இருக்கும். இல்லை வந்து பில்லே எனக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை ஈஸியாகவே வந்து ரைஸ் பண்ணிக்கிற முடியும். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் சொல்கிறாங்க. இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 2009 இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அனைவருக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நலிவடைந்த பிரிவினருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து நடந்து போயிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நானுமே நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் அப்படி பண்ணக்கூடிய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டான அவங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆர்டிஇ ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 14417 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ரெண்டாவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறது. சரிங்களா? இது எந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட், அதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நீங்கள் சிஎம் செல்லில் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நாள்லேருந்து 20 நாள் எண்ணுங்க. கரெக்டாக 20 நாளுக்குள்ளே உங்களுக்கான தீர்ப்பு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சிஎம் செல்லுடைய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுடைய அஃபீஷியல் கவர்மெண்ட் லிங்க்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரிவன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போகும். இந்த இடத்துல ஆல்ரெடி மெம்பராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களை ஃபோன் நம்பர் கொடுத்து இல்லை சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் உள்ளே போயிருங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. நான் பல கம்ப்ளைண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி எனக்கு உள்ள விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்படிங்கிறனால என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டு நான் லாகின் பண்ணிவிட்டு பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, இப்போ என்னுடைய யூசர் ஐடி என்னுடைய ஓடிபி எல்லாமே போட்டு நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ண உடனே உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபைலே கிரிவன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கான சப்மிட் பண்ணக்கூடிய கிரிவன்ஸ். சரிங்களா? மனுதாரர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய தொலைபேசி நம்பர் இந்த இடத்துல கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் தான் வந்து முக்கியம். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்கு சிம்பிள் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ண போகிறீங்களா இல்லை வந்து பப்ளிக்காக பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க தேவை கிடையாது. எந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்டார் சிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே போதும். சரிங்களா? இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, துறை தொடர்பான அரசு துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் எதை வந்து கொடுக்கணும் அப்படின்னா
சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் போய்ட்டு எஜுகேஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். எஜுகேஷன் ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்லை. எடு அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். இந்த இடத்துல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனுங்கிறது வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஹையர் எஜுகேஷனுங்கிறது வந்து நீங்கள் காலேஜ் சம்மந்தமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது. பட் நம்ம வந்து இப்போ சின்ன இது வந்து ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இந்த பிரைமரி, நர்சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ராக்கெட்டில் ஸ்கூல் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லோக்கல் படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. கிரிவன்ஸ் டைப்பு குறையின் வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். கம்ப்ளைண்ட் ஆன் ஆஃபீஸர்ஸ், ஸ்கூல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃபீஸர் மேலே, ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டாஃபோடைய மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ எலமெண்ட்ரி ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ வந்து ஃபஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல், உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து எலமெண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சப் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டேரக்ட் டு எலமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்து வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோடைய நேம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்கு கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். எந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்களோ அந்த ரெவன்யூக்கு டிவிஷனுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரெவன்யூ வில்லேஜ் கேட்குது. நீங்கள் எந்த கிராமமோ அந்த கிராம பேர் கொடுங்க. நீங்கள் தெருவில் இருந்தீங்கன்னா தெரு கொடுங்க. உங்களுக்கு டோர் நம்பர் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பொறுப்பு அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எலமெண்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தலைமைச் செயலகத்துக்கு போகும். சிஎம் செல்லுடைய அஃபீஷியல் டிபார்ட்மெண்ட்டு போகும். அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ட்ரேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஓ ஆஃபீஸ்க்கு வரும். ஏன்னா இதை நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்து மதுரைக்கு வரும். மேபி நீங்கள் மதுரையிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மதுரைக்கு வரும். மதுரையில் கலெக்ட்ரேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஓ ஆஃபீஸ்க்கு வரும். டிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஏதாச்சும் அட்டாச் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல விட்டுக்கலாம். சரிங்களா? மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து உங்களுடைய மெசேஜுக்கே வரும். நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் நீங்கள் எங்கே போய்ட்டு ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிவன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த இடத்துல அந்த நம்பரை போட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி இந்த இடத்துல சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கான ட்ராக்கிங் நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அந்த கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரீ டைம் ஒதுக்கி உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.